போய் சேகர் பாபு கேளுங்க. இப்ப நம்ம வேட்பாளர் அவர் அமைச்சர் இல்லன்னு முதல் சொல்லுங்க. நீங்க முதல் கண்டிப்பா சார் இனிமேட்டு வாழ்க்கை ஃபுல்லா எப்பயுமே அமைச்சர் ஆக முடியாது. முதலமைச்சர் பதவி வந்து போயிருச்சுன்னு சொல்லுங்க. இப்ப எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்களோ, என்ன நோட்டிபிகேஷன் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணும். ஆர்ஓ தான் ஒவ்வொரு தொகுதியிலும் அத்தாரிட்டி. ஆர்ஓ மீறி முதலமைச்சருக்கும் சரி அமைச்சர்களும் சரி எந்த அதிகாரமும் கிடையாது. எம்எல்ஏக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா ஒவ்வொரு தொகுதியிலையும் முக்கியமா தமிழக வெற்றி கழகம் இருக்கும் பாருங்க, எங்கெல்லாம் ஆபீஸ் போடுறாங்களோ பணிமனை போடுறாங்களோ அங்க உடனே வெக்கேட் பண்ண சொல்றது, உடனே வந்து அந்தந்த பத்திரத்துல பிரச்சனை இருக்குன்னு ஒரு பிரச்சனையை கிளப்புறது, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் விடுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் விடுறது, ஹெச்ஆர்என்சின்னு சொல்றது. 40 வருஷமா இருக்கிறாங்க. அப்ப பிரச்சனைனா கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வரணும் ஒருத்தர் வெக்கேட் பண்ண சொல்லணும். ஆனா அந்த ஓனர்ஸ வயசானவங்களும் பார்க்காம 85 வயசு இருக்க ஒரு பெண்களை வந்து மிரட்டுறது, ரவுடித்தனம் பண்றது, இதை பண்ணி எங்க ஆபீஸ் வந்து காலி பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்னும் இல்ல, எங்களால வந்து இங்க இருக்கக்கூடிய ஓனர்ஸ்க்கு வந்து எந்த பிரச்சனை இல்லாம நாங்க இந்த ஆபீஸ் விட்டு வெக்கேட் பண்றோம். ஆனால் இந்த அராஜகமும் இந்த ரவுடித்தனமும் கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது. வில்லிவாக்கம் மட்டும் இல்ல, எல்லா தொகுதியிலுமே இந்த ஆபீஸ போட விடாம நிப்பாட்டுறாங்க திமுக காரங்க. அது அவங்க வந்து எங்களுடைய பிரச்சாரத்தை பத்தி பயந்துட்டு இருக்காங்க. எங்களால எப்பொழுதும் பொதுமக்களுக்கோ இல்ல எங்களை வந்து நம்பியிருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் நடந்ததில்லை. கண்டிப்பா இதை கண்டிக்கத்தக்கது. இதை வந்து நாங்க வந்து மக்கள்கிட்ட வந்து நாங்க அதை அட்ரஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. அதாவது இது வரைக்கும் நீங்களே பார்த்திருப்பீங்க, மகாபலிபுரத்துல மட்டும்தான் நாங்க வந்து மீட்டிங் நடத்திருக்கோம். சென்னை சிட்டில எந்த மண்டபத்துக்கும் அப்ரூவ் கொடுக்க கூடாதுன்னு முதலமைச்சரும் முதலமைச்சர் குடும்பம் அங்க இருக்க அமைச்சர்களே போன் பண்ணி எல்லா மண்டபத்தையுமே மிரட்டியிருக்காங்க. அப்ப அந்த அளவிற்கு தாவேக்கா எங்கேயுமே கூட்டம் போடக்கூடாது, எங்களுடைய தலைவர் வந்து பிரச்சாரத்துக்கு வெளியே வரக்கூடாது அப்படி நோட்டிபிகேஷன் வரைக்கும் எல்லா விதமான அழுத்தமும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா வெளியே வந்து பேசவே மாட்டாங்க, அமைச்சர்களோ முதலமைச்சரோ பேச மாட்டாங்க. ஆனா கூட்டம் போடாத அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து இடத்தை கொடுக்க விடாம நெருக்கடி பண்றது, காவல்துறை வச்சு நெருக்கடி பண்றது, அரசு அதிகாரிகளை வச்சு நெருக்கடி பண்றது, இந்த வேலை தான் வந்து திமுக செஞ்சுட்டே இருந்தாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்து எந்த இடத்துலயும் தேர்தல் அலுவலகம் போடக்கூடாது, பணிமனை போடக்கூடாதுங்கிற ஒரு 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 பயத்தால வந்து ஏற்பட்ட ஒரு வெளிப்பாடுனால இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் நாங்க எதிர்கொள்வோம். எங்களுக்கு இங்க ஆபீஸ்லனாலும் பரவாயில்ல, தெருவா நடந்து ரோட்ல நடந்து நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம். அதனால வந்து இதை நாங்க எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்கோம். அவ்வளவுதான். கூடிய சீக்கிரத்தில் தலைவர் அனௌன்ஸ் பண்ணுவார். தேங்க்யூ.